அன்பர்கள் அனைவருக்கும் அடியனது பணிவான வணக்கங்கள். லக்ஷ்மி கடாட்சம் என்பது யாருக்கு கிடைக்கும்? அதுக்கு ஜாதகத்தில் லக்ஷ்மி யோகம் அமையணும். அதாவது மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மேஷம் லக்னத்திற்கு அதிபதியாகிய செவ்வாய் பகவான் அந்த மேஷம் லக்னத்திலேயே இருக்க, அந்த மேஷம் லக்னத்திற்கு 9ஆம் இடத்திற்கு அதிபதியாகிய குரு பகவான் 9ஆம் இடத்திலேயே இருக்க லக்ஷ்மி யோகம் அமையும். அப்படி இல்லாட்டாலும் கூட மேஷம் லக்னத்தில் செவ்வாய் பகவான் இருந்து அந்த 9 கூடிய குரு பகவான் தனக்கு இன்னொரு சொந்த வீடாகிய மீனம், அதாவது மேஷத்துக்கு 12ஆம் இடத்துல இருந்தாலும் அந்த மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அந்த 9ஆம் இடம் என்பது லக்ஷ்மி ஸ்தானம். ஆக மேஷம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு லக்னாதிபதி செவ்வாய் லக்னத்தில் இருக்க, 9 கூடிய குரு பகவான் 9ஆம் இடத்தில் இருக்க, அல்லது அந்த குரு பகவான் 12ஆம் இடத்தில் மீனத்தில் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அதுபோல ரிஷபம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த ரிஷப லக்னத்திற்கு 9ஆம் இடம் மகரம். அந்த மகரத்திற்கு அதிபதி சனி பகவான். அந்த 9ஆம் இடமாகிய லக்ஷ்மி ஸ்தானமாகிய அந்த 9ஆம் இடமாகிய மகரத்திற்கு அதிபதி சனி பகவான் 9ஆம் இடத்திலேயே இருக்க, ரிஷப லக்னாதிபதி சுக்கிரன் லக்னத்திலே இருக்க லக்ஷ்மி யோகம் கிடைக்கும். அல்லது அந்த 9ஆம் இடத்துக்குரிய சனி பகவான் அந்த 9ஆம் இடத்தை விட்டு 10ஆம் இடத்திலே இருந்தாலும் அவருக்கு அந்த சொந்த வீடு தான். 10ஆம் இடத்திலேயே அவருக்கு ஆட்சி வீடு கும்பத்தில். ஆகையினால ரிஷபம் லக்னத்தில் சுக்கிர பகவானும் 9ஆம் இடத்தில் சனி இருந்தாலும் சரி, 10ஆம் இடத்திலே சனி இருந்தாலும் சரி, அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி மிதுனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மிதுனம் லக்னத்துக்கு அதிபதி புதன் பகவான் அந்த மிதுனம் லக்னத்திலே இருக்கணும். 9ஆம் இடம் கும்பம், அந்த கும்பத்திற்கு அதிபதி சனி பகவான் அவர் அந்த 9ஆம் இடத்திலே கும்பத்திலே இருக்கணும். அல்லது அந்த சனி பகவான் 8ஆம் இடமாகிய மகரத்திலேயே சொந்த வீடு ஆட்சி வீடு ஆகினால் 8ஆம் இடத்தில் இருந்தாலும் மிதுனம் லக்னத்தில் புதன் பகவானும் 9ஆம் இடத்தில் அல்லது 8ஆம் இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் கிடைக்கும். அது மாதிரி கடகம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த கடகம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் மீனம். அந்த மீனத்திற்கு அதிபதி குரு பகவான். கடகம் லக்னத்திற்கு அதிபதி சந்திர பகவான். ஆகவே கடகம் லக்னத்தில் சந்திரன் இருக்க, 9ஆம் இடத்தில் மீனத்தில் குரு பகவான் இருக்க லக்ஷ்மி யோகம் அமையும். அந்த குரு பகவான் அந்த 9ஆம் இடத்துல இல்லாமல் 6ஆம் இடத்துல தனுசுல இருந்தாலும் அங்கேயும் அவருக்கு ஆட்சி வீடு தான். அப்படி இருந்தாலும் அவருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அதாவது கடகம் லக்னத்தில் சந்திரன் இருக்க, 9ஆம் இடத்திலேயோ அல்லது 6ஆம் இடத்திலேயோ குரு பகவான் ஆட்சி பலம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் உண்டு, அமையும். அதுபோல் சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த சிம்மம் லக்னத்துக்கு அதிபதி சூரிய பகவான். அந்த சூரிய பகவான் சிம்மம் லக்னத்திலே இருந்தால், அதாவது ஒருத்தர் ஆவணி மாதத்தில் பிறந்தா சிம்மத்தில் சூரியன் இருப்பார். சிம்மத்தில் சூரியன் இருக்க ஆவணி மாதத்தில் பிறந்து சிம்மம் லக்னத்திலேயே பிறந்திருக்க, அந்த சிம்மம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் மேஷம். அந்த மேஷத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்திலே இருக்க, சிம்மம் லக்னத்தில் சூரியன், 9ஆம் இடத்திலே செவ்வாய். அப்படி செவ்வாய் 9ஆம் இடத்துல இல்லாமல் அந்த கடகத்துக்கு 5ஆம் இடமாக விருச்சிகத்தில் இருந்தாலும் அந்த செவ்வாய்க்கு அந்த விருச்சிகமும் ஆட்சி வீடு தான். ஆக சிம்மம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் சூரியன் இருக்க, 9ஆம் இடத்திலேயோ அல்லது 4ஆம் இடத்திலேயோ விருச்சிகத்திலேயோ செவ்வாய் பகவான் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகத்தை கொடுக்கும். அது மாதிரி கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில்
அந்த கன்னி லக்னத்திற்கு அதிபதி புதன் பகவான், அந்த புதன் அங்கேயே லக்னத்திலே இருக்க, அந்த கன்னி லக்னத்துக்கு 9ஆம் இடம் ரிஷபம், அந்த ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான் அவர் அங்கே 9ல் இருக்க லக்ஷ்மி யோகம் கிடைக்கும். அல்லது கன்னி லக்னத்தில் புதன் பகவான் இருக்க, அந்த 9ஆம் இடத்துக்குரிய சுக்கிர பகவான் அந்த கன்னி லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல துலாத்திலேயே அவருக்கு ஆட்சி வீடு தான். ஆகையினால கன்னி லக்னத்தில் புதன் பகவானும் 9ஆம் இடத்திலேயோ அல்லது 2ஆம் இடத்திலேயோ சுக்கிர பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி துலாம் லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு அந்த துலாம் லக்னத்திற்கு அதிபதி சுக்கிர பகவான், அந்த சுக்கிர பகவான் அந்த துலாம் லக்னத்திலே இருக்க, அந்த துலாம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் மிதுனம், அந்த மிதுனத்திற்கு அதிபதி புதன் பகவான் அவர் அந்த புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலே இருக்க லக்ஷ்மி யோகம் அமையும். அல்லது அந்த துலாம் லக்னாதிபதி சுக்கிரன் துலாம் லக்னத்திலே இருக்க 9ஆம் இடத்துக்குரிய புதன் பகவான் அந்த 9ஆம் இடத்திலேயே இல்லாமல் இருந்தாலும், அல்லது அந்த துலாம் லக்னத்துக்கு 12ஆம் இடமாகிய கன்னியிலையும் புதன் பகவான் ஆட்சி வீடு தான். ஆகையினால துலாம் லக்னத்தில் சுக்கிரன் இருந்து 9ஆம் இடத்திலேயோ அல்லது 12ஆம் இடத்திலேயோ புதன் பகவான் இருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி விருச்சிக லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் விருச்சிகம் லக்னத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் விருச்சிகத்தில் இருக்க, அந்த விருச்சிகம் லக்னத்துக்கு 9ஆம் இடம் கடகம், கடகத்திற்கு அதிபதி சந்திர பகவான் அவர் அங்கேயே இருக்க லக்ஷ்மி யோகம் அமையும். அந்த லக்ஷ்மி யோகம் அமையக்கூடியது இந்த விருச்சிக லக்னத்துக்கு விருச்சிக லக்னத்தில் செவ்வாய் இருக்க 9ஆம் இடத்திலே சந்திரன் இருந்தால் லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் தனுசு லக்னத்தில் குரு பகவான் இருக்க, தனுசு லக்னத்துக்கு 9ஆம் இடமாகிய சிம்மத்தில் சூரியன் இருக்க பிறந்திருந்தால் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி மகரம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மகரம் லக்னத்திற்கு அதிபதி சனி பகவான் அந்த மகரம் லக்னத்திலே இருக்க, அந்த மகரம் லக்னத்துக்கு 9ஆம் இடமாகிய கன்னிக்கு அதிபதி புதன் பகவான் அந்த 9ல் இருந்தாலும் அந்த புதன் பகவானுக்கு மகரம் இன்னொரு வீடாகிய மிதுனமும் அந்த புதன் பகவானுக்கு சொந்த வீடு தான். ஆகையினால மகரம் லக்னத்தில் சனி பகவானும் 9ஆம் இடத்திலேயோ அல்லது 6ஆம் இடத்திலேயோ புதன் பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி கும்பம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் கும்பம் லக்னத்தில் சனி பகவான் இருக்க 9ஆம் இடமாகிய துலாத்துக்கு அதிபதி சுக்கிர பகவான் அங்கே துலாத்திலே 9ல் இருந்தாலும் லக்ஷ்மி யோகம் அமையும். அல்லது அந்த கும்பம் லக்னத்துக்கு அதிபதி கும்பம் லக்னத்திலே சனி பகவான் இருக்க, அந்த 9ஆம் இடத்துக்கு அதிபதியாகிய சுக்கிர பகவான் அந்த கும்பம் லக்னத்துக்கு 4ஆம் இடத்திலேயே அதுவும் சொந்த வீடு தான் அங்கே இருந்தாலும், ஆக கும்பம் லக்னத்திலே சனி பகவானும் லக்னத்திலிருந்து 4ஆம் இடத்திலேயோ அல்லது 9ஆம் இடத்திலேயோ சுக்கிர பகவான் இருக்க அவருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அது மாதிரி மீனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் அந்த மீனம் லக்னத்திற்கு அதிபதி குரு பகவான் அந்த மீனம் லக்னத்திலே இருக்க, அந்த மீனம் லக்னத்துக்கு 9ஆம் இடமாகிய விருச்சிகத்தில் அதிபதியாக செவ்வாய் பகவான் அந்த விருச்சிகத்திலே இருக்க லக்ஷ்மி யோகம் அமையும். அல்லது அந்த செவ்வாய் பகவானுக்கு மீனம் லக்னத்திற்கு 2ஆம் இடத்துல மேஷத்திலேயே ஆட்சி வீடு தான். ஆகையினால மீனம் லக்னத்தில் பிறந்தவங்க ஜாதகத்தில் லக்னத்தில் குரு பகவானும் 9ஆம் இடத்திலேயோ அல்லது 2ஆம் இடத்திலேயோ செவ்வாய் பகவான் இருந்தாலும் அந்த ஜாதகருக்கு லக்ஷ்மி யோகம் அமையும். அதன்படி அந்த ஜாதகருக்கு நிறைந்த செல்வம், வசதியான வாழ்க்கை, ஆடம்பரமான வாழ்க்கை, நல்ல சொத்து, பண வரவு, திறன், அறிவு கூர்மை, தொழில் நுணுக்கம், மன நிம்மதி, அமைதி, ஆரோக்கியமான வாழ்க்கை, பணியிடத்திலும் சமூக வட்டத்திலும் மதிப்பு, மரியாதை, கற்றிருத்தல், படித்தவராக இருத்தல், கண்ணியமானவராக இருத்தல் ஆகிய இந்த நன்மைகள்லாம் அந்த லக்ஷ்மி யோகம் அவங்களுக்கு கொடுக்கும். அறிவீர்களாக. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். மறக்காமல் கீழே உள்ள பெல் பட்டன் அழுத்துங்க, ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.